ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 862வது நாமாவளியாக ஓம் ஷடோர்மிக்னாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி பீடைகளை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது துன்பம், வேதனை இதெல்லாம் போக்குபவர். அது என்ன வேதனைகள் அப்படின்னா 6 விதமான வேதனைகள் உயிர்களுக்கு பொதுவாக உண்டு. அது என்ன அப்படின்னா கிழத்தன்மை, இரத்தல், பசி, தாகம், சோகம், மோகம் இப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான தன்மைகளால் இந்த சரீரம் பல துன்பத்தை அடைகிறது. இந்த 6 அவஸ்தைகளையும் நாசம் செய்பவர் குமார பரமேஸ்வரன். அழகா ஸ்லோகம் வர்ணிக்கும். ஜராச்ச மரணம் சைவ ஷக்ஷுப்தி பாசே ததைவச்ச சோகமோகௌ ச விக்யாதௌ ஷடேதே ஊர்மய ஸ்மிருதாஹ. க்ஷுப்திபாசே சோகமோகௌ ஜரா மிருத்யு ஷட்மயஹ அப்படின்னு 6 விதமான தன்மைகள், 6 விதமான செயலால் உயிர்கள் துன்பத்தை அடைகிறது. இந்த வேதனைகள் இதெல்லாம் ஒவ்வொரு உயிருக்கும் பொதுவானது. இறைவன் அதையெல்லாம் கடந்தவர். நிறைய திருப்புகழில் இந்த விஷயங்களையெல்லாம் அழகாக சொல்லுவார். அதில் திருச்செந்தூர் திருப்புகழில் சொல்லுவார், தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி. அதாவது வயதாக இதெல்லாம் மாற்றம் வரும். சரீரத்தில் தொந்தி சரிய மயிரே வெளிர இந்த முடியானது வெளுத்து போயிடுது. தந்தம் அசைய இந்த பற்கள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சிடும். முதுகு வளைய இதழ் தொங்கும். ஒருகை தடிமேல் வரும் பொழுது மகளிர்கள்னால் நகைக்கிறதுனா சிரிக்கிறது. அதாவது அந்த நிலை வந்து தொண்டு கிழவன் இவன் யாரென இருமல் கின் கின் என முன் உரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடு படு செவியாகி. இப்படி வயதாகும் பொழுது அந்த வாதம், பித்தம், ஸ்லேத்மத்தால் இருமல்கள், பல்வேறு விதமான கஷ்டங்கள்லாம் வரும். கண்ணுக்குள்ளேயும் அந்த வெள்ளை படியறதால் கஷ்டங்கள் ஏற்பட்டு கண்ணு தெரியாத நிலை ஏற்படும். செவிடு படு செவியாகின்றார். நம்ம எல்லாருக்கும் காது எல்லாம் கேட்குதுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் இறைவனுடைய படைப்பில் இத்தனை ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் கேட்காது, குறைஞ்சாலும் கேட்காது. அது மாதிரி தான் நம்மளுடைய காதை இறைவன் படைச்சிருக்கார். அது என்ன ஆகும்னா அந்த ஏற்கனவே கேட்காம இருந்து சுத்தமாக கேட்காம போய்டும். அதை தான் சொல்கிறார், செவிடு படு செவியாகி வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனும் இரு வேதனையும் இல்லை மைந்தருடைமை கடனேதன முடுக துயர் மேவி. அதாவது அந்த பிணிகள் எல்லாம் இன்னும் அதிகமாகி அதிலே நான் உயர்வான்னு ஒவ்வொரு நோய்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் அதிகமாகிட்டே போகும். மங்கை அழுது விழவே யமபடர்கள் இன்று சர்வ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அப்படின்வார். அப்போ மைந்தர்கள், மங்கைகள் இவன்னா அந்த எல்லாம் அழுது கஷ்டப்படும் பொழுது நம்மளுடைய சரீரத்தினுடைய நிலையாமை ஏற்பட்டுடும். அந்த சமயத்தில் நீ எப்படி பண்ணணும்னா மயிலின் மிசை வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்றார். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு உயிருக்கும் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள். இது வந்தே தீரும். பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா முடிவுன்னு ஒன்று உண்டு. அப்போ இதெல்லாம் உயிர்களுக்கு தானாக வந்தே தீரும். இந்த கிழத்தன்மை, இரத்தல், பசி, தாகம், சோகம், மோகம் இதெல்லாம் வந்தே தீரும். அப்போ இதெல்லாம் அந்த அவஸ்தைகளெல்லாம் யாரால் போக்க முடியும், யாரை நினைத்தால் அதை நாசம் செய்ய முடியும் அப்படின்னா நிறைய சித்தர்கள், யோகிகள் இந்த 19ஆம் நூற்றாண்டுலேயும் வாழ்ந்து காமிச்சிருக்கா. முருகனுடைய உபாசனையால் இந்த ஜீவனை பஞ்சபூதத்தோடு கலந்துருக்கார். வள்ளலார், நம்ம சிதம்பர சுவாமிகள், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், இவா எல்லாம் மற்றவா எல்லாம் ஜீவன் முக்தராக நம்ம இந்த கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்காமல் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றிருக்கா. அந்த சக்தியை கொடுப்பவர். அப்படி இந்த 6 விதமான அவஸ்தைகளை நாசம் செய்பவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஷடோர்மிக்னாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.